வணக்கம். இன்று 6/5/2026 மாலை. இந்த காணொளிக்கான நோக்கம், தேர்தல் அன்னைக்கு மாலை வெளியிட்ட அந்த காணொளி, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். பல பேர் அந்த காணொளி ஏதோ ஜோதிடம் மாதிரி நினச்சிட்டு என்கிட்ட கேட்குறாங்க. இல்லை, அது ஒரு மாதிரி வாக்கெடுப்பு, கருத்து கணிப்பு. ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களை சார்ந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 20,000 வாக்குச்சீட்டு, மேலே குறிப்பிட்டிருக்கிறபடி கட்சிகளை தனியாகவும் கூட்டணி தனியாகவும் 10,000 வாக்குச்சீட்டு ஒவ்வொன்றிலையும், ஆண்களுக்கு 5,000, பெண்களுக்கு 5,000ன்னு மொத்தம் 20,000 வாக்குச்சீட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் கொடுத்து அவங்க முத்திரையிட்டு போட்டு அந்த வாக்கெடுப்பு நடத்துச்சு. அது கூடவே மக்களுடைய எண்ண ஓட்டங்களையும் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம். வேறொரு நோக்கத்திற்காக இந்த வாக்கெடுப்பு நடத்தினோம். இந்த வாக்கெடுப்பில் எங்களுடைய அமைப்பை சார்ந்த இளைஞர்கள் பெருவாரியாக கலந்துட்டு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த கருத்து கணிப்பை தொடர்ந்து இந்த கருத்து கணிப்பு நடந்தது 2025 ஜனவரி மாதம், 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு சின்னம் ஒதுக்கப்படலை. நீங்கள் அந்த வாக்குச்சீட்டில் பார்த்தாவே தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டு சேரலை. இந்த சூழலில் நாங்கள் எடுத்த கருத்து கணிப்பை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கோவையைச் சேர்ந்த சத்தியம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தை பயன்படுத்தி மாதிரி வாக்கெடுப்பும் கருத்து கணிப்பும் நடத்தினோம். இதனுடைய ஒட்டுமொத்த முடிவையும் தான் தேர்தல் அன்னைக்கு இரவு நாங்கள் வெளியிட்டோம். அதில் எங்களுடைய கருத்து கணிப்பில் எங்களுக்கு கிடைச்ச தகவல்களை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அதை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு கிடைச்ச தகவல்களில் சீட்டு ஒதுக்கீட்டை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு கிடைச்ச கருத்து கணிப்படி அதில் இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் 1வது இடத்துலையும், திமுக 2வது இடத்துலையும், அண்ணா திமுக 3வது இடத்துலையும் வருங்கிறதா எங்களுடைய கருத்து கணிப்பு. அது சரியாக தான் இருந்தது. நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சுட்டு நாங்கள் ஏதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் மாதிரி நினச்சிட்டு பின்னூட்டங்களை சொல்லியிருந்தாங்க, நேர்லேயும் என்கிட்ட பேசியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இந்த விளக்கத்தை சொல்கிறோம். நாங்கள் எப்பவும் போல் நடுநிலையாளர்கள் தான், எந்த கட்சியும் சாராதவர்கள். யார் ஆட்சி அமைச்சாலும், இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்க போகிறாரு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகுது. இவங்க ஆட்சி அமைச்சாலும் எங்களுடைய மக்களுக்கான போராட்டம் தொடரும். நாங்கள் போராட்ட காலத்தில் தான் இருப்போம். இதில் பாகுபாடு கிடையாது. அண்ணா திமுக ஆட்சியிலையும் போராடி இருக்கிறோம், திமுக ஆட்சியிலையும் போராடி இருக்கிறோம். தேவைப்பட்டால் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியிலையும் நாங்கள் போராடுவோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த கருத்து கணிப்பை பொறுத்தளவுக்கு சோதிடம்னோ அல்லது இது ஒரு தரப்புக்கு சாதகமான பிரச்சாரம்னோ நினைக்கிறவங்களுக்காகத்தான் இந்த காணொளி நான் போடுறேன். இதுக்காக என்னோடு பயணித்த எங்களுடைய அமைப்பை சார்ந்த இளைஞர்களுக்கும், தமிழகமெங்கும் இந்த வாக்கெடுப்புக்கு உதவியாக இருந்த சத்தியம் இன்டர்நேஷனல் நிறுவனம் கோவைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.